கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஐசக் ராஜ்குமார். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை காண்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 139 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று உங்கள் ஆத்மாவுக்கு தெரியுமா? ஆம், நாம் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனின் அற்புதமான படைப்புகளில் ஒன்று நமது மனம். இப்பொழுது நீங்கள் என் குரலை கேட்கிறீர்கள். என் குரலை மட்டும் கேட்கிறீர்கள், மற்ற எந்த சத்தத்தையும் நீங்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் உங்கள் மூளை தகவல்களை வடிகட்டுகிறது. ஆம், தேவன் நமது மனதிற்குள் ஒரு வடிகட்டும் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார். அந்த அமைப்பு நாம் எதை கவனிக்க வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதில்லை. நீங்கள் எதை பார்க்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அதை மட்டுமே பார்க்கிறீர்கள். இதை நான் எளிமையாக விளக்குகிறேன். உங்கள் மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் எனப்படும் ஒரு அமைப்பு உள்ளது. அது ஒரு காவல்காரனை போன்றது. அது தொடர்ந்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கும்: உங்களுக்கு எது முக்கியம்? நீங்கள் எதை முக்கியம் என்று குறிப்பிடுகிறீர்களோ உங்கள் மனம் அதை முன்னிலைப்படுத்த தொடங்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய கார் வாங்கும் பொழுது திடீரென்று எல்லா இடங்களிலும் அதே கலர், அதே மாடல் காரை பார்க்க தொடங்குவீர்கள். அந்த கார்கள் திடீரென்று தோன்றினதா? இல்லை, அவை எப்பொழுதுமே அங்குதான் இருந்தன. உங்கள் கவனம் மாறினது, ஆதலால் உங்கள் விழிப்புணர்வும் மாறிவிட்டது. உங்கள் கவனம் மாறும் பொழுது உங்கள் உலகமும் மாறும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், மறுரூபம் வெளிப்புறத்தில் தொடங்குவதில்லை, அது உங்கள் கவனத்தில் தொடங்குகிறது. வேதம் நமக்கு ஒரு வல்லமையான சத்தியத்தை காட்டுகிறது. அது என்னவென்றால், உங்கள் மனம் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் மாறுகிறது. பிரியமானவர்களே, பயம் உங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனம் அபாயத்தை முன்னிலைப்படுத்தும். பற்றாக்குறை உங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனம் எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அவைகளை முன்னிலைப்படுத்தி காண்பிக்கும். தோல்வி உங்களுடைய கவனமாக இருக்கும் பட்சத்தில் எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் முடியாத காரியங்களோ அவைகளை உங்களுடைய மனம் முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு காண்பிக்கும். அதே போல் விசுவாசம் உங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனம் சாத்தியமானவைகளை முன்னிலைப்படுத்தி காண்பிக்கும். நம்பிக்கை உங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் திறந்த வாசல்களை நீங்கள் பார்க்க உங்கள் மனம் உங்களை தூண்டும். நன்றி உணர்வு உங்களுடைய கவனமாக இருக்கும் பட்சத்தில் ஆசீர்வாதங்களை உங்களுடைய மனது முன்னிலைப்படுத்தும். அதன் விளைவாக தேவனை துதித்து கொண்டே இருப்பீர்கள். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். சூழ்நிலை எப்பொழுதும் நமது பிரச்சனை அல்ல, கவனம்தான் நமது பிரச்சனை. பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தார். மத்தேயு 14வது அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். பேதுரு கர்த்தராகிய இயேசுவின் மீது கவனம் செலுத்திய வரை அவர் நடந்தார். கவனம் காற்று மற்றும் அலைகளின் பக்கம் திரும்பிய பொழுது
அவர் மூழ்கினார். நன்றாக கவனியுங்கள். காற்று மாறவில்லை, அலைகள் மாறவில்லை, கவனம் மாறியது. பிரச்சனைகள் மறைந்து விடுவதால் விசுவாசம் கிரியை செய்வதில்லை. மாறாக நமது கவனம் நிலைநிறுத்தப்படுவதால் விசுவாசம் கிரியை செய்கிறது. உங்கள் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை எப்படி பயிற்றுவிப்பது? நான் உங்களுக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறேன். 3 காரியங்கள் மூலம் நமது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை பயிற்றுவிக்க முடியும். முதல் காரியம், நாம் எதை திரும்ப திரும்ப கேட்கிறோமோ அது நம்முடைய RASஐ வடிவமைக்கிறது. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், நீங்கள் எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ அது உங்களுடைய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை வடிவமைக்கிறது. இரண்டாவது காரியம், நீங்கள் திரும்ப திரும்ப எதை பேசுகிறீர்களோ அது உங்கள் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை வடிவமைக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், நீங்கள் எவைகளை பேசுகிறீர்களோ, திரும்ப திரும்ப எதை சொல்லுகிறீர்களோ அவைகள் உங்களுடைய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை, உங்களுடைய மனதின் கவனத்தை ஈர்க்கிறது. மூன்றாவது காரியம், நீங்கள் எவைகளை தியானிக்கிறீர்களோ அல்லது எவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலமாக நாம் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை பழக்குவிக்கிறோம். ஆகையால் தான் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய இன்டென்ஷனால மாறுறது கிடையாது, நம்ம ரிப்பீட்டேஷனால மாறுகிறது. அதனால எவைகளை ரிப்பீட்டடா கேட்கிறோமோ, எவைகளை ரிப்பீட்டடா சொல்லுகிறோமோ, எவைகளை ரிப்பீட்டடா மெடிடேட் பண்ணுகிறோமோ, தியானிக்கிறோமோ அவைகள் மூலமாகத்தான் நம்மளுடைய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அதிகமாக தியானித்தது எது? அதிகமாக பேசின வார்த்தை என்ன வார்த்தை? இன்றைக்கு நீங்கள் அதிகமாக கேட்ட வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? இவைகள்தான் உங்களுடைய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை வடிவமைக்கிறது. ஆகையினால் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள், எதை கவனிக்கிறீர்கள், எதை பேசுகிறீர்கள் என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு பவுல் சொன்னதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், அவைகளையே கவனித்து கேளுங்கள், அவைகளையே பேசுங்கள். நான் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து பிறருக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ. எங்களுடைய மினிஸ்ட்ரீஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.